வீரா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தான் அண்ணனோட சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அங்கே ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க வீரா. அந்த ஆக்சிடென்ட் எப்போ எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அங்கே யாருக்கும் தெரியாமல் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ தான் சரி மேடம், ரெடி ஆனதும் நானே உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. வீரா அந்த ஃபுட்டேஜ் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வீராவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க வீரா. யார் சார் நீங்கன்னு கேட்கவும், மேடம் நீங்கள் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜோட ஆதாரம் வேணும்னு கேட்டிங்கல்ல, ரெடி பண்ணி அனுப்பிட்டோம் மேடம், வாங்கிக்கோங்க, எங்கள் கடை பையன் கொண்டு வருவான்னு சொல்கிறாங்க. சரி சார் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னது வீரா அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே ஏதோ குட்டி போட்டு போன மாதிரி நடந்துக்கிட்டே இருக்காளே அப்படின்னு விஜய்க்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. வீரா வாசலையே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்ததும் மேடம் அப்படின்னு கூப்பிடவும் வீரா வெளியில் போகிறாங்க. என்ன சார் நீங்கள் தான் வீராவாங்கிறாங்க. ஆமாம் சார் நான் தான் வீராங்கிறாங்க. இந்தாங்க சிசிடிவி ஃபுட்டேஜோட ஆதாரம் கேட்டிருந்தீங்களாமே, ரெடி ஆயிடுச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அதை வாங்கிக்கிறாங்க. வீரா அதை கையில் வாங்குற போது அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கிற விஜய் பார்க்குறாங்க. இவ என்ன யாரோ ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஏதோ புதையல் கிடைச்ச மாதிரி அதை கையில் நாம்பிக்கிட்டு வெகு வேகமாக ரூமுக்குள்ள போகிறாளே, அது என்னவா இருக்கும் அப்படின்னு விஜய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீரா அதை வாங்கிட்டு போனதும் அவங்க ரூமுக்கு போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அது லேப்டாப் மூலமாக போட்டு பார்க்குறாங்க. அவங்க அண்ணன் இறந்த இடம் வருது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு கார் நிற்குது. அதுலேருந்து ஒரு 2 பேர் இறங்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. முடியை ஒதுக்கி வச்சதுனால பின்னாடி இருந்த டேட்டும் நல்லா தெரியுது. வேல் மாதிரி சின்னத்தோட இருக்குது. இது யாரா இருக்கும்? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா அண்ணனோட சாவுக்கு 3வது நபர் யாரோ இதுல இருக்காங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க வீரா. அண்ணனோட வண்டியில 2 பேர் இறங்கி அந்த பிரேக்கை கட் பண்றாங்க. அண்ணனோட வண்டியில இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லா உன்னிப்பா பாக்குறாங்க. கார் பிரேக்கை கட் பண்றதை தெரிஞ்சு போயிருது வீராவுக்கு. ஆனா கூடவே இருந்து சதி பண்ணிட்டு இருக்கிற இந்த லேடி தான் யாரு? அண்ணனோட சாவுக்கு 3வது நபரா இருக்கிற இந்த லேடியை நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணுமே. இவங்க செஞ்ச சதியால தான் அண்ணன் இறந்திருக்காரு. ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட்டது மாறன் ராகவன். இவங்க பேர்ல தான் கேஸ் எழுதியிருக்காங்க. ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் ராகவன் மாமான்னு நாம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 3வது நபரா இருக்கிற இந்த பொண்ணு யாரா இருக்கும்? இப்படி வீரா யோசிச்சுக்கிட்டே லேப்டாப்பை ஆஃப் பண்றாங்க. அண்ணனோட சாவுல இவ்வளோ பெரிய மர்மம் இருக்கா? அண்ணனுக்கு போட்டி பொறாமைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் கிடையாது. அப்படி இருக்க இவங்க யாரா இருக்கும்? இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்காங்களேன்னு வீராவுக்கு ஒரு வகையான பயம், நடுக்கம், கோபம், அண்ணனை காப்பாற்ற முடியலையேங்கிற ஒரு ஏக்கம், தவிப்பு, இது எல்லாம் கலந்துக்குது. வீராவுக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது, குப்புன்னு வேக்குது. வீரா தண்ணி குடிக்கலான்னு வாட்டர் பாட்டில் பார்க்குறாங்க. அதில் தண்ணி இல்லை. சரி கிச்சனில் போய் தண்ணி கொண்டு வரலான்னு வீரா கதவை திறக்கிறாங்க. அதுக்குள்ளேயே விஜய் அந்த பக்கமாக ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. வீரா கண்ணில் படாமல் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க விஜய். வீரா கிச்சனுக்கு போகிறத பார்த்துட்டு இருந்த விஜய், இந்த அக்கா வர்றதுக்குள்ளேயே நம்ம அது என்னதான் அப்படி பார்த்தான்னு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீரா வர்றதுக்குள்ளேயே அந்த பென்ட்ரைவ் எங்கேன்னு தேடி எடுக்கணும், அதில் என்னதான் ஃபுட்டேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக விஜய் ரொம்ப ஆர்வமாக அங்கங்கே தேடுறாங்க. லேப்டாப்பை போய் பார்க்குறாங்க. லேப்டாப்பில் தான் அந்த பென்ட்ரைவ் இருக்குது. டக்குன்னு விஜய் போனதும் அந்த லேப்டாப்பில் இருக்கிற பென்ட்ரைவை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு திரும்பும்போது வீரா வந்து முன்னாடி நிற்கிறாங்க. வீராவை பார்த்ததும் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க விஜய். ஏன் விஜய் எதுக்கு என் ரூமுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க வீரா. அக்கா அதுவா, நீங்கள் ரொம்ப நேரமாக ரூமுக்குள்ளேயே இருந்தீங்களா? விருந்தா விஷயத்தை நினச்சி நினச்சி நீங்களும் சாப்பிடவே இல்லை, அதுதான் உங்களை சாப்பிட கூட்டிட்டு போகலான்னு வந்தேக்காங்கிறாங்க. ஓஹோ, என் மேலே உனக்கு இவ்வளோ ரொம்ப அக்கறையா அப்படின்னு கேட்கவும், என்னக்கா எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்றும் பொண்ணா அக்கா தங்கச்சியாக இருக்கோம், நீங்கள் தான் என்னை தங்கச்சியான்னு நினைக்கல, நான் உங்களை அக்காவெல்லாம் நினைக்கிறேன். அதான்க்கா உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா உங்களை காணோம். இப்போ தான் நேராக பார்த்துட்டேனே, சரி வாங்க போய் சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க. நீ வந்த காரணம் அது இல்லை, வேற ஏதோ உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு கேட்குறாங்க வீரா. அட என்னக்கா உங்களுக்கு என் மேலே எப்போ பார்த்தாலும் சந்தேகமாகவே தான் இருக்குமா? நானும் உங்கள் தங்கச்சி மாதிரி தானே, உங்கள் தங்கச்சியை பார்க்குற மாதிரி பாருங்கக்கா. எதுக்கு எடுத்தாலும் என்னை சந்தேகப்பட்டு இப்படி மனசு வலிக்க பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்கள் பேசுகிறத கேட்டால் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. விஜய் இப்படி நடிக்கிறத பார்த்த வீரா இந்த பக்கம் திரும்பி லேப்டாப்பில் இருந்த பென்ட்ரைவை பார்க்குறாங்க. பென்ட்ரைவை காணுமே, இப்போ தானே இதில் போட்டு ஆன் பண்ணி நான் பார்த்துட்டு போனேன், இப்போ காணுமே. விஜய் உண்மையை சொல்லு, இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாங்களே, அவங்க என்கிட்ட பென்ட்ரைவ் கொடுத்துட்டு போனாங்க. அந்த பென்ட்ரைவை நான் லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். தண்ணி குடிச்சிட்டு வரதுக்குள்ளேயே இப்போ அந்த பென்ட்ரைவ் காணோம். இப்போ நீ தான் இந்த ரூமுக்குள்ளே வந்திருக்க, மரியாதையா நீ பென்ட்ரைவ் எடுத்திருந்தா என்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க. ஐயோ என்னக்கா இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க? ரூமுக்குள்ளே வந்து போனால் எதையாவது திருடிட்டானே எனக்கு கெட்ட பேர் வச்சுட்டே இருக்கிறதா உங்களுக்கு வழக்கமா? ஏதோ உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் ரூமுக்குள்ளே வந்து வாங்கக்கா சாப்பிட்லான்னு கூப்பிட்றதுக்காக வந்தேன். அதுக்காக
விஷயத்துக்காக வந்து வராதுக்கு முன்னாடி அதை காணா இதை காணான்னு கேட்குறீங்களே, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதை எடுத்து நான் என்னக்கா பண்ண போறேங்கிறாங்க விஜி. விஜி சும்மா நடிக்காத, உன்னோட நடிப்பையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்லை, மரியாதையா அந்த பென்ட்ரைவை கொடுன்னு கேட்குறாங்க. அட போக்கா, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகமாக தான் இருக்கும் அப்படின்னு விஜி வீராவுக்கு சரியான பதில் சொல்லாமல் திரும்பி போகிறாங்க. பென்ட்ரைவை கொண்டு வந்து ரூமுக்குள்ளே நம்ம போட்டு பார்த்துட்டு இருந்ததை இப்போ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்து எப்படியோ அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டாலே இப்போ இவகிட்ட இருந்து அதை எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த மூணாவது நபர் இவளா தான் இருக்குமோன்னு வீராவுக்கு சந்தேகம் வருது. மரியாதையா பென்ட்ரைவை கொடுத்துட்டு போன்னு கேட்குறாங்க. விஜி மறுபடியும் நான் இல்லை, நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வள்ளி வீரா என்ன எப்போ பார்த்தாலும் விஜி கிட்ட சண்டை போட்டுட்டே தான் இருப்பியா, அவளே இந்த வீட்டில் ஒருத்தி தானே, சமாதானமாக போகவே தெரியாது அவனுக்குன்னு கேட்குறாங்க. வள்ளியம்மா, அவள் தேவையில்லாமல் என் விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறா. அது மட்டும் இல்லை, என் ரூமுக்கு என்னோட அனுமதி இல்லாமல் உள்ளே வந்து என் பென்ட்ரைவை எடுத்துட்டான்னு சொல்கிறாங்க வீரா. ஐயோ சித்தி, பென்ட்ரைவ்னா என்னன்னே எனக்கு தெரியாது, அதில் என்னதான் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, நானே படிப்பறிவு இல்லாத முட்டாள், நான் அதை எடுத்து என்ன சித்தி பண்ண போறேங்கிறாங்க. வீரா, நீ புரிஞ்சுக்கோ, அவள் பட்டிக்கட்டில் வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு அதை பற்றியெல்லாம் என்ன தெரியும், அவள் அப்படியே எடுத்திருந்தாலும் அதை வச்சு அவள் என்ன பண்ண போறா, நீ எதுக்கு அவன் மேலே எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் சந்தேகப்படுறது சண்டை போடுறது இப்படியே இருக்கிய வீரா, அவளும் இந்த வீட்டில் ஒருத்தியா, அவளும் ஒரு மனுஷி தான், எவ்வளவு யதார்த்தமாக பேசுகிறா, எல்லாருக்கு மேலேயும் உருக பாசம் கட்டுறா, அவளையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க வள்ளி. வள்ளியம்மா, நீங்கள் வேணா அவளை நம்பலாம், நான் நம்ப தயாரா இல்லைங்கிறாங்க வீரா. சித்தி, எப்பவுமே வீரக்கா இப்படி தான் பேசும், சரி விடுங்க சித்தி, இதை ஏன் பெருசு பண்ணுறீங்க, எல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜய். பாத்தியா வீரா, நீ சொல்கிறது எல்லாம் அவள் எவ்வளோ பெருந்தன்மையாக எடுத்துக்கிறா, ஆனால் இதே கண்மணியாக இருந்தால் விட்டுருவாளா, ஏட்டிக்கு போட்டியா எவ்வளோ பெரிய சண்டையை உருவாக்கியிருப்பா தெரியுமா, மேலாவது நீ விஜயை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வள்ளி அங்கிருந்து போறாங்க. விஜய் அப்படியே சைஸா பார்த்துக்கிட்டு திரும்ப வீரா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. என்ன வீராக்கா, என் மேல இன்னும் உங்களுக்கு சந்தேகம் போகலையா, என்னக்கா ஒரே வீட்டுல இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் சந்தேகப்படுறீங்க, ரோம்புக்கு வந்ததெல்லாம் ஒரு குத்தமா, விஜய் மரியாதையா அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு திரும்ப என்னை கோவப்படுத்தாதீங்கிறாங்க வீரா. ஏக்கா, பென்ட்ரைவுங்கிறீங்களே, அந்த பென்ட்ரைவ்ல அப்படி என்னதாக்கா இருக்குன்னு கேட்குறாங்க. என் அண்ணனோட சாவுக்கு யார் காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கு ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போடுது. உங்க அண்ணனோட சாவுக்கு மர்மம் இருக்கான்னு எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க விஜய். அதனோட சாட்சி தான் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கு, மரியாதை அந்த பென்ட்ரைவை கொடுன்னு திரும்ப வீரா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்க அண்ணன் தான் செத்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சே, திரும்ப அந்த சாட்சியை கண்டுபிடிச்சு என்னக்கா பண்ண போறீங்க, போலீஸும் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுதான் நம்ம மாறன் மச்சான் தான் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு தெரியுமில்ல, தெரிஞ்சும் திரும்ப அதுல என்ன சாட்சியை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கவும், அதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறாங்க. அவசியம் இல்லாத நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு திரும்பும்போது விஜயோட முதுகுல தான் அந்த டேட்டோ இருக்கு. இதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே வீரா ஆடி போயிடுறாங்க. வீரா அதை பார்த்ததும் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போய் நிக்கிறாங்க. அப்போ அண்ணனோட சாவுக்கும் இவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்னு யோசிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா விஜய் என் குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்காளா, இல்ல இங்க ராமச்சந்திரன் குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்காளா, இன்னும் புரியலையேன்னு வீராவுக்கு அப்படியே மண்டையெல்லாம் பிச்சுக்கணும் போல இருக்கு. அந்த நேரம் பார்த்து வடிவோட ஞாபகம் வருது வீராவுக்கு. உடனே வடிவுக்கு ஃபோன் பண்றாங்க. அத்தை, இந்த விஜயை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க. என்ன வீரா இப்படி கேட்குற, அவ தானே என்னை இப்படி சாட்சி சொல்லுங்க அப்படி சாட்சி சொல்லுங்கன்னு என்னை தேடி வந்து கண்டுபிடிச்சு என்னை சாட்சி சொல்ல வச்சா, அதுக்கப்புறம் எனக்கு தான் மனக்கசப்பு வந்ததுக்கப்புறம் நான் தான் வரதையே விட்டுட்டேனே, பையனை இழந்து தவிக்கிற எனக்கு அந்த விஜய் ஒரு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் சொல்லிட்டு இருந்தா. எனக்கு நல்லா தெரியுமே, நல்ல பொண்ணு, பாவதாவத்தோட வந்து எனக்கு எவ்வளவு ஆதரவா இருந்தா தெரியுமா, அவ சாட்சி சொல்ல சொன்னதுனால தான் நானும் வந்து சாட்சி சொன்னேன், ஆனா எந்த சாட்சியுமே எடுபடலையே, உங்க அண்ணனோட சாவுக்கும் என் பையனோட சாவுக்கும் எந்த ஒரு விடையும் கிடைக்காம போச்சு, உன் புருஷன் நல்லவன்னு நீ நிரூபிச்சிட்டேன், அப்புறம் நான் யாரை தெரிஞ்சுக்கிட்டா என்ன, தெரிஞ்சுக்காம விட்டா எனக்கு என்னங்கிறாங்க வடிவு. அத்தை, அப்படி சொல்லாதீங்க, அண்ணனோட சாவுக்கு காரணம் மூணாவது நபர் ஒருத்தர் இருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் என் கைக்குள்ள கிடைச்சிருக்கு, அதை நான் லேப்டாப்ல பதிவு பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வேணாலும் ஒரு நிமிஷம் வாங்க பாருங்க, உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சா சொல்லுங்கிறாங்க. என்ன வீரா சொல்ற அப்படின்னு வடிவு கேட்கவும், ஆமாத்த, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தானே எனக்கு சந்தேகமா இருக்குங்கிறாங்க. வடிவுக்கும் இப்பதான் கொஞ்சமா புரியுது. ஆமா, இந்த விஜய் என்னை எப்படி தேடி வந்து கண்டுபிடிச்சு இப்படி சாட்சி சொல்லுங்க மாறின மாட்டி விடுறதுக்காக என்னெல்லாம் வேலை பார்த்தா, இப்ப அந்த கார்த்தியோட கல்யாணத்துலயும் கூட பல குழப்பத்தை பண்ணி அவ தாலி வாங்கிட்டாலுமே, அந்த வீட்டுக்குள்ள மருமகளா நுழையணும்னு அவ ஆசைப்பட்டிருக்கா, அவ ஆசைப்பட்ட மாதிரி அதை நிறைவேற்றிக்கிட்டா, அந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு தான் வந்திருக்கா, அவங்கள பழி வாங்குறது சரி, ஆனா பாண்டியனையும் இந்த விஜயனையும் எதுக்காக இவ கொன்னா, இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்லன்னு வடிவு வீரா கூட கை கோர்க்குறாங்க. வீரா வடிவு இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து விஜய கையும் களவுமா பிடிச்சு அங்க நடந்தது என்னன்னு கேக்குறாங்க. விஜயும் திமிரா தான் பேசிக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. விஜயோட பதிலுக்கு வீரா எப்படி பதிலடி கொடுக்க போறாங்கன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம்.